திமுக ஒன்றிய செயலாளருக்கு அந்த லோக்கல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மரியாதையை விட பிஜேபியுடைய மண்டல் தலைவருக்கு தான் இங்க அதிகாரம் அதிகம். திமுக வெக்கப்படணும்னு நான் சொன்னேன். பிஜேபிக்காரர் சொல்லி, பிஜேபி அபிமானியாக இருக்கிற ஒருவர் சொல்லி, முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அங்கே போய் உதவுதுன்னா நீங்க எந்த லட்சணத்துல காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா இதை நான் 2-3 வருஷம் முன்னாடியே சொன்ன வார்த்தை இது. திமுக ஒன்றிய செயலாளருக்கு அந்த லோக்கல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மரியாதையை விட பிஜேபியுடைய மண்டல் தலைவருக்கு தான் இங்க அதிகாரம் அதிகம். திமுக வெக்கப்படணும்னு நான் சொன்னேன். அது ஏதோ அந்த போலீஸ் ஸ்டேஷனை யார் பங்கு போட்டுக்கிறதுக்குன்னு நான் சொல்லலை சார். இயல்பான அரசியலை நான் பேசுறேன். ஆளுங்கட்சின்னா எப்போ அந்த ஆட்டோ டிரைவர் நம்ம ஆளு தான், ஏதோ அவனை குடிச்சுக்கிட்டு தகராறு பண்ணாங்க, அவனை 2 தட்டு தட்டிட்டு அனுப்பிச்சு விட்ருங்கப்பா அப்படின்னு ஒரு ஒன்றியச்சாளர் சொல்றதுக்கும், பெரிய ரிமாண்ட் பண்ணி தண்டனை வாங்கி தர்ற கேஸ் கிடையாது. அதெல்லாம் சலம்பல் பண்ணாதப்பா, ஒழுங்கா ஒழுங்குமுறையாக ஆட்டோ ஓட்டிட்டுன்னு சொல்லிட்டு அனுப்புற வேலை. இவர் ஃபோன் பண்ணி சொல்லி விட்ட காலம்லாம் உண்டு. இப்போ அதை நான் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியிலேருந்து யாராவது ஒரு ஒன்றிய அளவில் துணை இணை வந்தால் கூட அதுக்கு கிடைக்கிற மரியாதையை ஒப்பிட்டு தான் இந்த வார்த்தையை நான் 3 வருஷம் முன்னாடியே சொன்னேன். திமுக காரன் ஒருத்தனும் புழுங்கி சாவுறான், அதுக்கு இந்த திமுக மேலிடம் தான் வெக்கப்படணும்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ஊடுருவி போச்சு. இப்போ நீங்க சொன்ன வாதத்தை எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு திமுக வெக்கப்படணுமே தவிர இப்படி ஒரு விளம்பரத்தை படுத்திக்கிட்டு அதை பெருமையா பேசக்கூடாது.